ரியோ ராஜ். பிக் பாஸ் சீசன் 4இல் ரசிகர்களின் மனதில் தனித்துவமான இடத்தை பெற்றவர் ரியோ ராஜ். அவர் தனது கரியரை விஜேயாக ஆரம்பித்து விஜய் டிவியில் பல ஷோஸை ஆங்கர் செய்தார். பின்னர் சரவணன் மீனாட்சி சீரியலில் லீட் ரோலாக நடித்ததன் மூலம் ஹவுஸ் ஹோல்டு நேமாக மாறினார். பிக் பாஸ் சீசன் 4இல் அவர் ஃபன் லவிங், இமோஷனல் அண்ட் ஃப்ரெண்ட்லி நேச்சரை வெளிப்படுத்தினார். ஹவுஸில் அவர் காட்டிய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ஸ், இமோஷனல் பிரேக் டவுன்ஸ் அண்ட் ஹியூமரஸ் மூமெண்ட்ஸ் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. ஃபைனலிஸ்டாக வந்த அவர் ஷோவின் என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட்டை உயர்த்தியவர். திரைப்பட பயணத்தில் ரியோ நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா படத்தில் லீட் ரோலாக நடித்தார். இது யூடியூப் கிரியேட்டர்ஸால் தயாரிக்கப்பட்ட படம். பின்னர் பிளான் பண்ணி பண்ணனம் படத்தில் நடித்தார். அவர் குட் நைட் போன்ற படங்களில் கேமியோவாக தோன்றினார். டிவி ஷோஸில் ஆங்கராகவும், சீரியல்களில் ஆக்டராகவும், சினிமாவில் ஹீரோவாகவும் ரியோ வெர்சடைல் என்டர்டெய்னராக திகழ்கிறார். மேலும் ரியோ தனது ஹியூமர் சென்ஸ் மற்றும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் காரணமாக சோஷியல் மீடியாவில் பெரிய ஃபேன் ஃபாலோவிங்கை பெற்றுள்ளார். இன்ஸ்டாகிராமில் அவர் ஃபேமிலி மூமெண்ட்ஸ், மோட்டிவேஷனல் போஸ்ட்ஸ் மற்றும் ஃபன் ரீல்ஸை ஷேர் செய்வதன் மூலம் ரசிகர்களுடன் கனெக்ட் ஆகிறார். பிக் பாஸுக்கு பிறகு அவர் பல ஸ்டேஜ் ஷோஸ், டிவி அப்பியரன்சஸ் மற்றும் மோட்டிவேஷனல் ஈவெண்ட்ஸில் பங்கேற்று தனது பாப்புலாரிட்டியை தொடர்ந்து உயர்த்தி வருகிறார். இப்படி அவரது பிக் பாஸ் பயணமும் ஃபில்மோகிராஃபியும் ரியோ ராஜை ஒரு மல்டி டேலண்டட் என்டர்டெய்னராகவும் ரசிகர்களிடம் ரோல் மாடலாகவும் காட்டுகின்றன.